கான்சக்ரேஷன் டைமில் நாங்கள் பிரம்மச்சரிஸ் ஃபேஸிங் தியான்லிங்க, ரெசிடென்சஸ்லாம் பேக் ஃபேஸிங் தியானிங்காக உட்காந்துருந்தாங்க. சத்குரு மேலே ஆரம்பித்தாங்க, மேலேருந்து ஆரம்பித்தாங்க. பிகாஸ் கீழேருந்து போனால் பாடியை பிடிச்சி, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது, அவர் சத்குரு பாடியை விட்டு போக முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் மேலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சக்கராவா. முதல் 2 சக்கரா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால ஜென்ஸ் அப்போ ட்ரையாங்கிள் பிளாக்கும் ஃபுல்லாக கட்டலைங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் காரிடாரில் ஜென்ஸ் படுத்துப்பாங்க அண்ட் லேடிஸ் தியானிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செஷன் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் தியானிங், ஓம் நமச்சிவாய சாண்டிங். அதே மாதிரி பாவஸ்பந்தனெல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சு ரொம்ப லேட் ஆகிடும். நைட்டு 11:30 மணிக்கெலாம் உட்காந்து பார்த்துட்டு வச்சோம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி சேவாதாரெலாம் கிடையாது, நம்ம வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் தான் தெரியும். ஸோ 11 மணிக்கெலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். அது எதை பற்றியும் கண்டுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு போய் நிற்போம். அவ்வளோ வைல்ட்னா ரியல் வைல்ட் அப்படி இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 96 வந்தபோது ட்ரைனிங் வந்தபோது, இப்போ அந்த செக்யூரிட்டிக்கு பின்னாடி இருக்க அந்த குட்டி ஷெட் இருக்கு இல்லையா, இன்னும் இடிக்காமல் வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் சாப்பிடுவோம் நாங்கள். இல்லாட்டி அந்த கைவல்லி கூட்ட அந்த பார்க்கிங் இப்போ இருக்காங்க, சிவாலயா ட்ரெயின்னு சொல்லுவோம், அங்கே கீழே உட்காந்து சாப்பாடு. ஸோ அப்போ எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஸோ நிறைய நாள் உப்புமா தான் இருக்கும், தொட்டுக்க சர்க்கரையோ ஊறுகாயோ இருக்கும். சில நாள் கொஞ்சம் ரைஸ் பண்ணி சாம்பார் ரசம் கொஞ்சம் சொகுசு. இப்போ நம்ம எல்லாம் போட்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சொகுசு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரம்மச்சரிஸ் மீட்டில் 7th ஹில் போகிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணாங்க. யார் யார் போகலான்னு கேட்டுட்டு இருந்தேன் சத்குரு. அப்போ வரும்போது உனக்கு என்னப்பா அப்படின்னாரு. B12 டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னேன். டெஃபிஷியன்சி உனக்கா அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் ஒரு சாமிகிட்ட, யானைக்கெல்லாம் B12 டெஃபிஷியன்சி வருமாப்பா அப்படின்னாரு. இவனுக்காக நான் கேட்கலப்பா, ஜென்ரலாக கேட்குறேன், அது ஒரு வெஜிடேரியன் பிராணி அப்படி. அவர் மானத்தை வாங்குறதுன்னா மானத்தை அப்படி வாங்குவார். அதை பற்றி சுவாமி, நீங்க இப்போ நீங்கள் 6 வருஷம் சம்ஸ்கிருத்தில் இருந்திருக்கிறீங்க. பல பேரண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, பல குழந்தைங்க உள்ளே வந்துட்டு போகிறது இதெல்லாமே நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஒரு சம்ஸ்கிருதி பேரண்ட்டாக, ஒரு ஆஸ்பைரிங் பேரண்ட்டாக அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைய எப்படி தயார் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் தயார் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ணாம விட்டா போதும். சும்மா விடுங்க, அவங்க ரெடியா. நிறைய பேர் கேட்குறாங்க சுவாமி. சொல்ல போனால் என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வல்னரபிலிட்டின்னு மெயினாக வந்தது அங்கே போன ஒன்று தான். நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆச்சு. ஈவன் டுவர்ட்ஸ் சத்குரு, லைக் ஓப்பனஸ் டுவர்ட்ஸ் சத்குரு நிறைய சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல முடியும், நிறைய ஓப்பன் ஆச்சுன்னு சொல்ல முடியும். நான் நிறைய புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால ஒரு அடையாளம் இல்லாமல், ஒரு எதிர்ப்பு இல்லாமல், ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியுங்கிறது அந்த ஃபஸ்ட்டு 2 பேட்ச் ஆஃப் குழந்தைங்க கற்றுக் கொடுத்தாங்க. நிச்சயமாக ஐ ஸ்டில் போ டவுன் டு தெம். ஓகே, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்க எப்படி இருந்தாங்க அதை பற்றி எல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது. ஓகே, தியான்லிங்க கான்சக்ரேஷன் ஃபுல்லாக முடியாத போது கூட டோம் கட்டிட்டு இருந்த போதுமே நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வெறும் தியான்லிங்க வச்ச போது, லிங்கரந்திராலாம் உள்ள போடாத போது உள்ள உட்காருவோம். பட் லிங்கரந்திரா வச்சு ஓரளவு லைக் இதான ஒன்று, ஹிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்த உடனே அப்போ உட்காந்தா டைம் போகிறதே தெரியாது. சும்மா உட்காந்தா கண்ணை தட்டா 45 மினிட்ஸ் போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தியான்லிங்க. கான்சக்ரேஷன் டைமில் நாங்கள் பிரம்மச்சரிஸ் ஃபேஸிங் தியான்லிங்க, ரெசிடென்சஸ்லாம் பேக் ஃபேஸிங் தியானிங்காக உட்காந்துருந்தாங்க. சத்குரு மேலே ஆரம்பித்தாங்க, மேலேருந்து ஆரம்பித்தாங்க. பிகாஸ் கீழேருந்து போனால் பாடியை பிடிச்சி, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது, அவர் சத்குரு பாடியை விட்டு போக முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் மேலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சக்கராவா. முதல் 2 சக்கரா ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னே தெரியாது. நான் அப்படியே எந்திரிச்சு பார்க்கும்போது சத்குரு வெளில தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாது. பட் முடிச்ச உடனே 3 days ஓம் நமச்சிவாய சாண்டிங் கண்டினியூஸா போச்சு. 3 days ஓம் நமச்சிவாய சாண்டிங். உங்களுக்குள்ளவா இல்ல as part of இல்ல, as a part of the process. யார் வேணா உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி கண்டினியூஸ், நோ டே நைட் கிடையாது. ஃபுல், ஐ மீன் பிரேக்கே கிடையாது. 3 days கண்டினியூஸ், 24 hours ஓம் நமச்சிவாய சாண்டிங் போயிட்டு இருந்தது. நான் இன்னும் 2 சுவாமிஸ் லீட் பண்ணோம். அதான் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆள் மாறும். 1.5 மணி நேரம் நாங்கள் சைலன்ஸ்ல இருப்போம். நாங்கள் லீட் பண்ணோம் மைக்ல சாண்டிங். ஸோ அதனால நாங்கள் லீட் பண்ணோம் மைக்கில். ஏன்னா டீச்சர்ஸ் 3 பேரும் ஈஷாங்காஸ் லீட் பண்ணோம் சாண்டிங்கை. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆள் மாறும். ஸோ தட் எஃபெக்டிவாக உங்களுக்கு 3 hours தான் கிடைக்கும். தூக்கம், சாப்பாடு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் எல்லாமே 3 hours தான் கிடைக்கும். ஸோ 72 hours இப்படியே போச்சு. 72 hours இப்படி தான் இருந்தது எங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உட்காந்திங்கன்னா ஹோல் இதில் டோம்ல என்ன நடக்குது, யார் யார் எப்படி இருக்காங்க, யார் யார் தூங்குறாங்கன்னு யூல் பி நோயிங்.
ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அவன் தூங்குறாங்களா சாண்ட் பண்றாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அந்த அலர்ட்னஸ், த ஃபோக்கஸ், த கான்சியஸ்னஸ் வாஸ் லைக் தட். இட் இஸ் a டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நான் பண்ணதில்ல, பார்த்ததில்ல. சும்மா அப்படி உட்காந்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியும். லைக் 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு தூக்கம்னா, லைக் நீங்க எந்திரிச்சு வரதுக்கு ம். ஒரு 1.5 மணி நேரம் தூங்க முடியும், அவ்வளவுதான். ஆமா. அந்த மாதிரி தூங்கி தூங்கி பட் சாண்ட் கண்டினியூஸா ஓடணும். கண்டினியூஸா அப்படி சாண்ட் மைக்ல. யூ கேன் ஸ்டாப் ஆல்சோ. எஸ், அந்த 1.5 மணி நேரம் கண்டினியூஸா பண்ணணும். ஸோ சாண்டிங்கும் பண்ணணும், ப்ராக்டிஸும் பண்ணிக்கணும், தூங்கணும், துவைக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். பட் ஸ்டில் த அவேர்னஸ், த கான்சியஸ்னஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ பியூட்டிஃபுல், லைக் ஸோ பியூட்டிஃபுல். அது வெளில வரதுக்கு விருப்பம் இல்லை, அப்படியே உட்காந்துக்கலாம் போல இருந்து. இது மேல் ஃபீமேல் பிரம்மச்சரிஸ் எல்லாருமே இந்த சாண்ட்ல இல்ல, எல்லாருமே, அதாவது யார் வேணா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வாலண்டியர்ஸ் வரலாம். இது நடுவில் வந்துட்டு லைக் 1.5 மணி நேரம் உட்காரணும், அவ்வளவுதான். ஆர் யூ வாண்ட் டு சிட் ஃபார் லைக் 3-4 Continuous also. பேச்சஸ் உட்காந்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் 1.5 மணி நேரம் உட்காரணும், உள்ள வந்தா 1.5 மணி நேரம் உட்காரணும். அந்த மாதிரி சோ பியூட்டிஃபுல், சோ பவர்ஃபுல். அப்ப எல்லாமே முடிஞ்சது. டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரிதிங் எவ்ரிதிங் கான்செக்ரேஷன் முடிச்ச உடனே சொல்றேன் நான். கான்செக்ரேஷன் முடிச்ச உடனே திஸ் ஹேப்பன். அப்ப சாண்ட் பண்ண சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சத்குரு ரீசெண்டா கூட பேசினாங்க. எப்போதுமே சமயம் போது மழை வரும், தாச்சி ரூஃப்லாம் பேசினாங்க. ஸோ அப்போ நான் கூட வாலண்டியர் இருக்கும்போது இதெல்லாம் இந்த கூத்துலாம் நடக்கும், மழை பெஞ்சு எல்லாம் நனையும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா எல்லாம் நனைஞ்சு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால ஜென்ஸ் அப்போ ட்ரையாங்கிள் பிளாக்கும் ஃபுல்லா கட்டலங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்ல காரிடார்ல ஜென்ஸ் படுத்துப்பாங்க. அண்ட் லேடிஸ் தியானலிங்கத்துக்குள்ள தூங்கினாங்க. அண்ட் செஷன் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் தியானலிங்க. இன்சைட் தியானலிங்க ஓம் நம சிவாய சாண்டிங்லாம். That is the only batch who had the opportunity chant Om Namah Shivaya inside Danling. So அதெல்லாம் சமயமா இல்லை, நல்லா இருக்கும். அப்போ வரதெல்லாம் அப்படி இருக்கும். இப்போ சமயமா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சத்குரு வந்து டைமிங் சொல்ல மாட்டாரு. இப்போதான் பக்கா டைமிங் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அப்போ ப்ரோக்ராம் போகும்போது சொல்லுவார், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கும் பாரு, நீங்க கஞ்சி வச்சிருக்கோம். கஞ்சியை பத்தி இல்லை, என்ன நடந்துட்டு இருக்கும் பாரு. தண்ணி வச்சிருக்கோம், தண்ணி சூடா இருக்கு, பொடி போட்டிருக்கோம், சக்கரை போட்டிருக்கோம், இந்த மாதிரி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரேக் விடுவார். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நடக்க ஏற்ற மாதிரி பிரேக் விடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. அதனால செஷன்ஸ் வந்து ரெகுலர் டைமிங் சொல்ல முடியாது. கிச்சனை வச்சு, பிகாஸ் சாப்பாடு பிரேக் விடணும் இல்லையா, அதுக்காக. ஒரு தடவை என்னாச்சுன்னா, பின்னாடி கரும்பு போட்டிருந்தாங்க ஸ்பந்தா ஹாலுக்கு பக்கத்துல. அப்போ ஸ்பந்தா ஹால் அந்த கிச்சன் இது ஓல்ட் பிக்ஷா ஹால்ல இருந்தோம், சாப்பாடு இருக்கும். அங்கிருந்து காத்துல அடிச்சு எல்லாம் சாப்பாடு செட் பண்ணி வச்சிருக்கோம். கரும்பு வந்து அந்த கருப்பு விழுந்துருச்சு. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொண்டு வச்சு இட் லைக் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி மக்களும் இருப்பாங்க. அதுக்குன்னே சில பேர் இப்போ கஞ்சி காய்ச்சதெல்லாம் ஸ்டீம் இருக்குது நம்மளுக்கு. அப்போ ஸ்டீம் கிடையாது, அடுப்புல தான் சத்தமா கொஞ்சம் எல்லாம் கிளறணும். ஸோ 250 பேர் 300 பேர் கஞ்சி கிளறணும்னா யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் பீப்புள் வந்து நின்று பண்ணுவாங்க. அதை தே டூ இட். அதுக்குன்னே வருவான் குக்கிங்க்குன்னே, சமயமா குக்கிங், பாவஸ்பதனா குக்கிங்னா ஆள் வரும். வேற எந்த வேலையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஹால் இழுத்துட்டு போன ஹாலுக்கு வரவே மாட்டாங்க. கிச்சன்ல இது போதும் சாமி எங்களுக்கு, இதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, திருப்தி கொடுக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் வாலண்டியரிங். அந்த மாதிரி இன்னும் சில வாலண்டியர்ஸும் வருவாங்க. ஒரு முருகா தாத்தான்னு ஒருத்தர் வச்சிருந்தோம், 2 சமயமா வந்திருந்தாரு. எங்களுக்கு எது குறைவா இருக்கோ அவர் கையில கொடுத்துருவோம். இப்போ 220 பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்க, 150 வாழைப்பழம் தான் இருந்தது. கையில கொடுத்தா மிச்சம் 10 வாழைப்பழம் கையில கொடுக்குறாரு. அப்படித்தான். அதுக்கு தான் அவரு ஊறுகாய் குறைவா இருக்குன்னா கையில கொடுத்துருவோம். 1/2 ஸ்பூன் போடுவாரு, திருப்பி நின்னீங்கன்னா 1/4 ஸ்பூன் போடுவாரு, திருப்பி நின்னீங்கன்னா முகத்தை திருப்பி போடுவாரு. அந்த மாதிரி ஆள் கரெக்டா வந்து நம்மளுக்கு மாட்டும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம எதிர்பார்த்தோம்னா அங்க ஆள் இருக்கும். அதுக்கு அதெல்லாம் சோ பியூட்டிஃபுல். அதே மாதிரி பாவஸ்பந்தனம் எல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சு ரொம்ப லேட் ஆயிரும். நைட்டு 11:30 மணிக்கெல்லாம் உட்காந்து பாத்திரம் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி சேவாதாரெல்லாம் கிடையாது, நம்ம வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் தான் தேய்ப்போம். ஸோ 11:30 மணிக்கெல்லாம் பாத்திரம் தேய்ச்சி ஜாலியா இருக்கும். அது எதை பத்தியும் கண்டுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு போய் நிற்போம், அவ்வளவுதான். பயிற்சி நடக்காத தூங்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வைல்ட்னா ரியல் வைல்ட் அப்படி இருந்தோம் நாங்க. இதெல்லாம் எந்த பீரியட் சாமி? ஐ அம் டாக்கிங் அபௌட் 98, 97, 98 அந்த டைம்ல. இப்போ எவ்வளோ கம்ஃபர்ட் வந்துருச்சு. ரொம்ப கம்ஃபர்ட். ஈவன் ட்ரைனிங்லேயே பார்த்தா ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கு, எல்லாத்துலேயும் கம்ஃபர்ட் இருக்கு. பட் இதுலேயே கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தான் எங்களுக்கு சில சமயம் தாங்காது. ஏன்னா அங்கே சாப்பாடும் போது ஃபர்ஸ்ட் நான் 96 வந்தபோது ட்ரைனிங் வந்தபோது, இப்போ அந்த செக்யூரிட்டிக்கு பின்னாடி இருக்க அந்த குட்டி ஷெட் இருக்கு இல்லையா, இன்னும் இடிக்காம வச்சிருக்கோம், செகண்ட் கேட் செக்யூரிட்டிக்கு பின்னாடி. அந்த ஷெட்ல தான் சாப்பாடு பண்ணுவாங்க, பாட்டி தான் பண்ணுவாங்க, சரசி பாட்டி. ஸோ அங்கே தான் சாப்பிடுவோம் நாங்கள். இல்லாட்டி அந்த கைவல்லி கூட்டம், அந்த பார்க்கிங் இப்போ இருக்காங்க, சிவாலயா ட்ரெயின்னு சொல்லுவோம், அங்கே கீழே உட்காந்துப்போம் சாப்பாடு. ஸோ அப்போ வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஸோ நிறைய நாள் உப்புமா தான் இருக்கும், தொட்டுக்க சர்க்கரையோ ஊறுகாயோ இருக்கும்.
சில நாள் கொஞ்சம் ரைஸ் பண்ணி சாம்பார் ரசம் கொஞ்சம் சொகுசு அது. இப்ப நம்ம இலை போட்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சொகுசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாலண்டியர்ஸ் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தப்போ, இப்படி ரொம்ப ரிலக்டன்ட்டா உங்கள வீட்ல அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் போறப்போ அவங்க ரொம்ப உங்களுக்கு பிரியா விடை குடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த நிறைய மாதிரி எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஊரு சொல்ல விரும்பல. ஊர் சொன்னா கரெக்ட்டா புடிச்சிடுவாங்க. நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு இதுக்கு மீட்டிங் போயிருந்தேன். அங்க போயிருந்தபோது இஷாங்கா இல்ல. இப்ப சொல்றேன் நான். ரீசென்ட்டா மீட்டிங் போயிருந்தேன். மீட்டிங் போம்போது ஒருத்தர் வீட்ல வந்தோம். பட் அவங்க ஊருக்கு போனதுனால இன்னொரு வீட்டுக்கு மாத்தி விட்டாங்க. அவங்க ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் அங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ள போம்போது பெர்முடாஸ் போட்டு உட்காந்துருந்தாரு. கால் மேல கால் போட்டுட்டு. உள்ள போனோனே இன்ட்ரோடக்ஷன் பண்ணி பேசியாச்சு. பேசி அவங்க பேசும்போது நாளைக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே, சரி நாளைக்கு கிளம்புறீங்களா? அங்கிருந்து மெயின் ரோடு வந்து 1 கிலோமீட்டர். நடந்து போயிட்டீங்கன்னா மெயின் ரோடு போய்க்கலாம். ம். அங்க பஸ்ஸ புடிச்சு நீங்க பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ஸ புடிச்சுக்கலான்ட்டு. சரின்னு நான் விட்டுட்டேன். பிகாஸ் வி ஆர் யூஸ்ட் டு தட். ம். ஏன்னா இது இங்க ஈஷா வந்தபோதே ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க மாரி பஸ்ஸஸ்லாம் கிடையாது. அப்போ பூண்டி பஸ் தான் இருக்கும். பூண்டி பஸ்ஸுமே பிரேக் டவுன் ஆச்சு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ பூண்டி பஸ். பிரேக் டவுன் ஆச்சுன்னா 6 மணி நேரம். இல்லாட்டி செம்மேடு வரைக்கும் பஸ்ல இருட்டு பள்ளம் வரணும். இல்லாட்டி செம்மேடு வந்து செம்மேட்லேருந்து நடக்கணும். அந்த மாரி. ஸோ வி ஆர் யூஸ்ட் டு ஆல் தீஸ் திங்ஸ். அத பத்தி யோசிக்கல. பட் அங்க ஸ்டே பண்ணபோது சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அந்த இடத்துல கிளீன் பண்ணி எப்படி இருக்கோ நம்ம அதை பார்த்துட்டு கிளம்பும்போது அடுத்த நாள் அண்ணாவை வந்து நான் ட்ராப் பண்றேன்னு சொல்லி இன்னொரு வாலண்டியர் வீட்டுக்கு போய் அதை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ம். அவரே கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணிட்டு போனார். ஓகே, இது நாட் பிகாஸ் நாங்க அப்படி மாத்தினோம், அவர் அப்படி இல்லை. நம்ம எப்படி இருக்கோங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க, என்ன பண்றோங்கிறதும் கவனிக்கிறாங்க. தே ரெஸ்பெக்ட் தட். யூஸ்வலா வாலண்டியர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தா வாலண்டியர்ஸ் மட்டும் போ பண்றோம் சொல்ல மாட்டோம். வேற எவர் வி ஸ்டே ஆல்சோ அந்த ரூமுக்குமே நம்ம நல்லா போ பண்ணிட்டு வருவேன். பிகாஸ் 13 டேஸ் எங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கு, ஸ்பேசஸ் சப்போர்ட்டட் அஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமுமே எங்களுக்கு சம்வேர் நிறைய உணர்த்தினார். அதனால வி ஹவ் பீன் லிவிங் லைக் தட். வண்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கடைசி நாள் வண்டி கொடுக்கும்போது 13 டேஸ் கழிச்சு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு தான் கொடுப்போம். பிகாஸ் எமர்ஜென்சிக்கு எடுத்தாங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று இப்படிதான் சமைக்க முடியும்னா அதை விட்டுறது. ஆனா அந்த காரம் இல்லாம அந்த மாதிரி நான் சொல்லிப்போம் ஒழிய மற்றபடி என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கும். ம். சிலது நம்ம பண்ணும்போது அவங்களுக்கே அது புரியாது. ஏன்னா நான் கோ டீச்சர் இல்லாத போது நான் காலைல எந்திரிக்கணுங்கிறதுக்காக நைட்டு மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடுவோம். நைட்டு வந்து கஞ்சி சுண்டல் மட்டும்தான். அதுக்கே அவங்களுக்கு தாங்காது. நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பிடுறேன். இல்ல டிஃபன் ஒண்ணுமே சாப்பிடல அப்படி. இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா அது அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. பட் நம்மளுக்கு அது கிளாஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது அந்த மாதிரி சாப்பிடுறது. ம். ஸோ அதனால அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸும் பார்த்துருக்கோம். ஆனா சில வீட்ல வந்து சிலது நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச சமையலை செஞ்சு காமிச்சா அதை வந்து வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப திருச்செங்கோட்டுல ஒரு வீட்டு தாங்கி இருந்தோம். ம். ரசம் வந்து வச்சு கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வச்சு கொடுத்தேன். நீங்க வச்சீங்க. நல்லா இருந்தது. அதை வந்து லைக் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து அதை ஞாபகப்படுத்தி அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சென்னையில ஒருத்தர் வீட்ல நான் தங்கியிருந்த போது நான் கிளாஸுக்கு கிளம்பினேன். அவங்க கையில ஒன்றும் ரெடி பண்ணல அவங்க. சரி இந்த பிஸ்கட் சாப்பிட்டு போங்கன்னு சாமின்னு பொண்ணுக்கு வச்சு இந்த பிஸ்கட் எடுத்து கொடுத்தாங்க. அது பொண்ணு குட்டி அப்போ. அது வந்த ஒன்றும் சண்டை. என் பிஸ்கட் நீ சாப்பிட்ட எப்போ கொடுக்க போற அப்படின்னு. உங்ககிட்டயா? ஆமா. அது சொன்னாங்க நான் வாங்கி கொடுக்குறேன். இல்ல என் பிஸ்கட் அவர் தான் சாப்பிட்டா அவர் தான் வாங்கி கொடுக்கணும். இது வந்து 3 வருஷமா அது நடந்தது அவங்க வீட்டுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த அக்காவை பார்த்தேன். அப்போ கூட அந்த பொண்ணு வந்தாங்க. அந்த பிஸ்கட் இதுதான் அப்படின்றாங்க அவங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. ஸோ கிளாஸஸ்லாம் நீங்க நெறைய பண்றப்போ, ஆம் ஸ்கெட்யூல்ஸ் டைட்டா இருக்கும். அங்க சிட்யூவேஷன் ஒரு மாரி இருக்கும். அந்த மாரி சேலஞ்சிங்கான சிட்யூவேஷன்ஸ் நெறைய நீங்க ஹேண்டில் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10, 15 இயர்ஸ் ஐ திங்க் ப்ராபப்லி 2008 ஆனந்தாலை டைம்லலாம் வந்து சத்குரு வந்து இந்த மெகா ப்ரோகிராம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதுலலாம் வந்து கேட்டுருக்கீங்களா? இந்த மாரி 20,000 பேருக்கு பண்ணோம், 15,000 பேருக்கு பண்ணோம், 10,000 பேருக்குலாம் பண்ணணும் அப்படின்றப்போ. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இதெல்லாம் வந்து சாத்தியமா? இது பண்ண முடியுமா? இவரு என்ன இப்படி கேட்கறாரு? அந்த மாரிலாம் கேள்வி உங்களுக்கு ஓடியிருக்கா? ஆர் யூ ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த டீம் அண்ட் இது நம்ம அப்படியே எடுத்து நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி. அதாவது சாத்தியமாங்கிறத பத்தி யோசிச்சது இல்லம்மா. எப்படி பண்ண முடியும்? இவ்வளவு பேர் சேர்க்க முடியும் தான் இருந்தது ஒழிய ஸோ நீங்க சாத்தியமாங்கிறது வந்து இல்ல. மலைப்பா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கல. அவ்வளவுதான். மலைப்பா தான் இருந்தது. ஓ! மலைப்பா தான் இருந்தது. மலைப்பா தான் இருந்தது. பட் ம். சாத்தியமாங்கிறத பத்தி யோசிச்சது கிடையாது. ஓகே. ம். அவருக்கு என்ன இருக்கோ அவருக்கு கெப்பாபிலிட்டி இருக்கனால தான் சொல்றாரு, பண்ணுவோம் அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா சமயமா பாத்தீங்கன்னா 200 பேருக்கு பண்ணிருக்கோம். ம். அதுக்கப்புறம் 300 பேருக்கு பண்ணோம். அப்புறம் 1000 பேருக்கு பண்ணோம். இப்போ 3000 பேருக்கு பண்றோம். அது அவரால முடியுது. முடியனால தானே அவர் சொல்றாரு. ம். கெப்பாபிலிட்டி அவர் கெப்பாபிலிட்டிய பத்தி நம்ம டிசைட் பண்றதுக்கு நம்ம யாரு? வாட் எவர் பட் தி இன் திங் இஸ் டர்ம்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் மத்தவங்க பத்தி நான் சொல்லல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் எவர் லிமிடேஷன்ஸ் ஐ ஹவ் சீன் அதை தாண்டி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு.
அப்படிங்கும்போது நான் அதை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? ஸோ எப்போதுமே அந்த கேள்வி இருந்தது கிடையாது. சோ இது எப்படியோ நடந்துரும் அப்படின்ற மாதிரியா? இல்ல நான் நடத்துவேன் அப்படின்ற இப்போ மாதிரியா? ரீசெண்டா கூட எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சர்டன் சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஐ பிகம் மச் மோர் அட் ஈஸ். லைக் சில விஷயங்கள் இப்போ ஆதீனங்கள்லாம் நான் போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது இதை எப்படி பண்ண முடியும், இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குங்க போது somebody will come, they'll take it up and they'll do it. ஸோ இது பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன சோர்ஸ் வரும், நீங்க பண்ணணும்னா அது நடக்கும், இன்னொருத்தர் வரணும்னா வருவாங்க, அவ்வளவுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது நடக்கணும் அப்படின்னா நடக்கும், நடக்கும். நடக்கக்கூடாதுன்னா நடக்காது, அவ்வளவுதான். ஸோ நம்ம முட்டாள்தனம் அதை புரிஞ்சுக்கணும், எது நடக்க முடியும் நடக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் வாட் இஃப் சத்குரு வந்து நடக்க முடியாதது சொன்னார்னா? அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்திருக்கா? சுச்சுவேஷனுக்கு கஷ்டப்பட்டிருக்கும், சிறந்திங் இருந்திருக்குது. ம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டயட் ஒரு தடவை கொடுத்தாரு, ஸ்ப்ரவுட் டயட். ம். யூஸ்வலா நல்லா சாப்பிட்ற ஆளு, ஆளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாப்பிட்ற ஆளு. அது ஒரு தடவை பிரம்மச்சரிஸ் மீட்லயும் அது நடந்தது. அந்த பிரம்மச்சரிஸ் மீட்ல 7th ஹில் போறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணாங்க. யார் யார் போலான்னு கேட்டுட்டு இருந்தார் சத்குரு. அப்போ வரும்போது உனக்கு என்னப்பா அப்படின்னாரு. அப்போ எனக்கு B12 டெஃபிஷியன்சி ரொம்ப ஹெவியா இருந்துச்சு, பிசிக்கலா வீக்கா இருந்ததுனால. B12 டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னேன். டெஃபிஷியன்சி உனக்கா அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்துல ஒரு சாமிகிட்ட, பா யானைக்கெல்லாம் B12 டெஃபிஷியன்சி வருமாப்பா அப்படின்னாரு. இவனுக்கா நான் கேட்கலப்பா, ஜென்ரலா கேட்கிறேன், அது ஒரு வெஜிடேரியன் பிராணி அப்படி. அவர் வந்து மானத்தை வாங்குறதுன்னா மானத்தை அப்படி வாங்குவார், அதை பத்தி. பட் அவர் சொல்றாருங்கும் போது இது நம்மளால முடியுமா முடியாதா அந்த கேள்வி இருக்குமே ஒழிய, ஸோ அது பண்ண முடியுமா இல்லையா அப்படி இல்லை. ஸோ ஸ்ப்ரவுட்டும் போது நான் அப்படிதான் யோசிச்சேன், நல்ல முடியுமா இல்லையா. பிகாஸ் அவர் என்ன சொன்னார்னா டயட்டு போ ஆனா வேலையை இருத்தான்னு சொன்னார். அதை நான் பண்ணும்போது நானுமே லைக் 2 மினிட்ஸ் ஆசனாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆசனம் 2 மினிட்ஸ் பண்ணிட்டு 2 மினிட்ஸ். எஸ். அதனால சொல்றது சத்குரு சொன்னாலும் நம்ம எடுத்து சம்டைம்ஸ் முடியாது, கொஞ்சம் புலம்புவோம், அப்படி போக போக அது அப்படி இட் வில் ஒர்க். ஓகே சுவாமி. இப்ப நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ நான் உங்களை டீச்சரா பார்த்ததுக்கப்புறம், மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல நான் மீட் பண்ணது வந்து, என் பொண்ண நான் வந்து சம்ஸ்கிருத்துக்கு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வர சமயத்துல நீங்க தான் அங்க இருந்தீங்க. யூ வேர் தி ஒன் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ். அப்ப எனக்கு ஒரே சந்தோஷம் உங்கள பார்த்த உடனே. "ஓ! சுவாமி தான் இருக்காங்களா சம்ஸ்கிருதில?" அப்படின்னு. அப்போலேருந்து இப்ப வரைக்கும் நெறைய ரோல்ஸ்ல உங்கள பார்த்துருக்கேன். பட் சிக்னிஃபிகன்ட் பீரியட் ஆஃப் டைம் நீங்க சம்ஸ்கிருத்தில இருந்திருக்கீங்க. சம்ஸ்கிருதி குழந்தைங்களோட இருந்திருக்கிறீங்க. ஸோ டெஃபினெட்லி ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே இதுவரைக்கும் வந்து நம்ம 1, 2 சம்ஸ்கிருதி குழந்தைகள் நம்ம இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்கிறோம். பட் சம்ஸ்கிருதிக்குள்ள என்ன நடக்குது? அங்க இருக்க ஒரு 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 ஆச்சாரியா, ஒரு டீச்சர் வந்து உள்ள இருக்க விஷயங்கள் பத்தி யாருமே ஷேர் பண்ணல. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வித் சம்ஸ்கிருதி வாட் எவர் யூ குட் ஷேர். ஓகே, இது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஒன்று பர்சனல் growth, வாட் ஐ லேர்ன், தென் ஹவ் வித் சில்ட்ரன், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இப்படி பார்க்கலாம். ஒன்று பர்சனல் growthன்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வாஸ் மோர் லைக் எத்திக்கல் அண்ட் மாரலிஸ்டிக். அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி வெளில வந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் வல்லரபிள். ஒரு ஹோல்டு சேஃப்டி மெக்கானிசம் வச்சு ஏதோ பண்ணுவோம் அது. பட் சம்ஸ்கிருதியில் வந்த உடனே தான் அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா குழந்தைங்களோட இருக்கும்போது எல்லாமே டைரக்டாக கேட்டுருவாங்க. சாமி நீங்க முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க, அப்புறம் நான் பண்றேன், அப்படியே அப்படியே வந்துடும். நான் ஹேண்டில் பண்ணது வந்து ஒரு 14 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் குழந்தைங்க, பசங்க. ஸோ அப்படிங்கும்போது தெரியும் எப்படின்னு. இட் வாஸ் அ வெரி டஃப் சுச்சுவேஷன். அவங்களுக்கும் அந்த அட்ரினலின் அப்படி இருக்கும், நிற்பாங்க ஸ்ட்ராங்காக, நம்மளும் நிற்போம். பட் ஆஃப்டர் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் 2 பேரும் புரிஞ்சுக்க அதாவது குழந்தைங்களும் நாங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே திங்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து குழந்தை அதாவது போக எனக்குள்ள புரிய ஆரம்பிச்சது, குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணணும், அது பார்க்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க ட்ரஸ்ட் உருவாக்கணும் அவங்க கிட்ட. அந்த மாதிரி ஸ்லோவா புரிஞ்சு புரிஞ்சு சுச்சுவேஷன்ஸ் நடக்க நடக்க திங்ஸ் பிகேம் சோ டிஃப்ரெண்ட். ஸோ தான் ஒருத்தர் ஜோக் அடிப்பாங்க. அப்போ ஒரு பூர்ணாங்க இருந்தாங்க, அந்த அம்மா ஜோக் அடிப்பாங்க. அது எப்படி சாமி, ஒன்னா பசங்க உங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க, இல்லை நீங்க பசங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் வெளிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேர்ந்து போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஸோ சம்வேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க ட்ரஸ்ட் மேல உருவாச்சு. நம்ம வந்து அவங்களுக்காக நிப்போங்கிறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சது, என்ன சூழ்நிலையா இருந்தாலும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண சில விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் சோ நைஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது லைக் வி ஹவ் டன் சம்திங் லைக் இம்பார்ட்டண்டா நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில அப்படிங்கும்போது
சொல்லப் போனா என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வல்னரபிலிட்டின்னு மெயினா வந்தது அங்க போன ஒண்ணுதான். ஏன்னா அது வரைக்கும் மேபி ஐ டிடன்ட் ட்ரஸ்ட் தி சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறமே ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே டுவர்ட்ஸ் சத்குரு ஆல்சோ இந்த ட்ரஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது அங்கே தான். அப்படிதான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த வல்னரபிலிட்டி ஓப்பனாக நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆச்சு. ஈவன் டுவர்ட்ஸ் சத்குரு, லைக் ஓப்பனஸ் டுவர்ட்ஸ் சத்குரு நிறைய சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல முடியும். நிறைய ஓப்பன் ஆச்சுன்னு சொல்ல முடியும். நான் நிறைய புரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால. ஸோ இது ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு ஒரு அடையாளம் இல்லாம, ஒரு எதிர்ப்பு இல்லாம, ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாம எப்படி வாழ முடியுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 2 பேட்ச் ஆஃப் குழந்தைங்க கற்றுக் கொடுத்தாங்க. நிச்சயமா ஐ ஸ்டில் போ டவுன் டு தெம். ஓகே, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்க எப்படி இருந்தாங்க அதை பத்தி தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது ஒவ்வொரு விஷயமும் அங்கே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், அங்கே ஒரு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் குரூப்ல வேற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதை உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டு பர்ஃபெக்ஷன். அந்த பிரச்சனை எனக்கு எப்போதுமே உண்டு. ஆனா அந்த பர்ஃபெக்ஷன் தாண்டி டோட்டலா இப்படி இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுது அவங்க கூட இருக்கும்போது. அவங்க கிட்ட நம்ம பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க தேவையில்லை. சும்மா அதாவது சம்ஸ்கிருதியில இருக்கும்போது நம்ம ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்லை. அவங்க வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், எது எது பண்ணலாங்கிற ஓப்பனிங்ஸ் காமிக்கணும். அது இருந்தா அந்த மாதிரி இருந்தாலே நேச்சுரலா அவங்க வளரதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் அங்க வந்து மந்த்லி ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. மந்த்லி ஈவெண்ட்ஸ் லைக் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் மந்த்லி. அதில் டான்ஸ் இது ட்ராமா அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். ஒரு தடவை பிளான் பண்ணும்போது ஸ்பந்தா ஹாலில் வைக்கலான்னு முடிவாச்சு. ஸ்பந்தா ஹால் எல்லாம் பிளான் பண்ணிட்டு உள்ள எல்லாமே வச்சு பிளான் பண்ணிட்டோம். லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் பண்ணிக்கலான்னு. அதில் ஒரு பையன் சொன்னாப்புல, இல்லை வெளில வைக்கலாம், ஒரு இதில் வைக்கலாம், மண்டபத்தில் வைக்கலான்னு. எனக்கு அது ஒப்பே இல்லை. பிகாஸ் அது லைட்டிங்லேருந்து ஆடியோந்து எல்லாம் பிரச்சனை. என்ன பண்ண முடியும், 1008 கேள்வி எனக்கு இருந்தது. ஆனா அவர் வந்து ஒரு கிளியர் பிளான், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ரொம்ப அழகா கிளியர் பிளான் கொண்டு வந்த உடனே லைக் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தடுக்காம இருந்து ஒரு சூழ்நிலை ஃபெசிலிட் பண்ணி கொடுத்தாலே they will கம் அவுட் வித் வாட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதெல்லாமே நல்ல ஓப்பனிங். நம்ம அதுக்கப்புறம் இல்லாம அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், ஒன்று சொன்னா அதை எப்படி பண்றது, எப்படி பெட்டரா பண்ணலாம். அவங்க சாதனா போகும்போது எல்லாமே கிளீனிங்லேருந்து நம்ம தான் பண்ணுவோம். அவங்க 2 மாசம் சாதனா போவாங்க 16 வயசுல பாலபிரம்மச்சரியாக்கு முன்னாடி. அப்போ அங்கே யார் இருக்காங்களோ, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் ஒருத்தர் 2 மாசம் இருந்தாங்க. 3 பேர் தான் ஃபுல்லாக கிளீனிங்லேருந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு பையன் வந்து வெளில வந்து சொன்னார். பையன் சொல்ல முடியாது, இப்பெல்லாம் 27 28 வயசு ஆச்சு. அவர் வெளில வந்து சொன்னாரு, சாமி நீங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் கூட பண்ணுவீங்களா, என்ன உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாரு. சரி, அப்பதான் நானே கவனிச்சேன், இதெல்லாம் அப்சர்வ் பண்றாங்க அவங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியாது நிறையா இருக்கு. பட் அவங்களோட இதுல வந்து இது இவ்வளோ பார்த்துருக்காங்க. பிகாஸ் எந்த ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க. ஸோ அதான் சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜேசிபி வேலை செய்யணும் எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை கம்ப்யூட்டர் எப்படின்னா அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் அவங்க சாமிக்கு தெரியுது அப்படின்னு எனக்குமே தெரியல. என்னோட நான் படிச்சிருந்து அப்போ தான் கவனிச்சு பார்த்தேன். மக்கப் பண்ணுறது எனக்கு எப்பவுமே பிரச்சனை. அதனால டெக்னிக்கலி புரிஞ்சு காட்டி என்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கும் போது எப்படி ஹவ் இட் ஒர்க்ஸ்னு புரியும் போது நேச்சுரலாக நிறைய விஷயம் கிளாரிட்டி வருது ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ அந்த வகையில் சம்ஸ்கிருதி இஸ் தேர். அது நிறைய ஜோக்ஸும் நடந்திருக்குது. அங்கே நிறையா காமெடியும் நடக்கும். பசங்களை ஹேண்டில் பண்ணும்போது சில சமயம் டைட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் விட்டுணும், ஃப்ரீயாக விட்டுணும், அவங்க பார்த்துப்பாங்க. இதெல்லாம் கற்றுக்க மற்ற பீப்புளோட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறையா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பீப்புளை புரிஞ்சுக்க ஒன் திங், சமயமால அவங்க சைலன்ஸில் இருப்பாங்க, பேச மாட்டாங்க, ஒரு குழந்தை மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கவனிச்சு பண்ணும்போதும், சம்ஸ்கிருதியில் இருந்தபோது கவனிச்சு பண்ணும்போதும், ஸோ பீப்புளுக்கு என்ன தேவை அதை பார்த்தாலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஆஸ்பெக்ட் வந்தது. ஸோ தட் they don't have to say it. If you just look at it, you know, okay, they might require this. ஸோ அப்போ கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஒரு சம்ஸ்கிருதி சுவாமி கிட்ட பேசிட்டு இருக்க சமயத்தில் சொன்னாங்க, அப்படி கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களோட கேள்வி, அவங்களோட அப்சர்வேஷனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஈவன் ஐ திங்க் ஒன் மோர் அவங்களும் அதான் சொன்னாங்க, சம்ஸ்கிருதி பசங்களோட குழந்தைங்களோட இருக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்படி உள்ளார இப்படி நுழையிறப்போ இது இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களோட இருந்ததில்லை, பட் இந்த ரோலுக்கு நம்மளை போடுறாங்களே, இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? அதான் அந்த மாதிரி யோசிக்கலமா. நான் சூடா சொன்னேன், எனக்கு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிக்கல நானு. இப்போ வந்திருக்கோம், இந்த ரோல் என்ன பண்ணலாம்
அவ்வளவுதான். அது ம். போராட்டமா இருக்கும்போது என்ன பண்றது, எது பண்றது, அந்த இருக்கும். ஐயோ இப்படி இருக்குதே, ம். இவங்களை எப்படி புரிய வைக்கிறது, இவங்களுக்கு நல்லது பண்றோமே. அதான் அவங்களுக்கு நல்லது பண்ண நினைச்சு தப்பு பண்ணிட்டு இருப்போம் நம்ம அங்க. சரி, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது புரியாம பண்ணிட்டு இருப்போம். போக போக புரியும் போது தான் அது இது. சூடு சொரணா சம்டைம்ஸ் அந்த மாதிரி உரைச்சிருக்குது. பட் இஃப் யூ ஆர் ஓப்பன், அது அந்த பிரச்சனை இருந்தது இல்லை எனக்கு. ம். ஏன்னா சண்டையும் போட்டுப்போம், சேர்ந்துப்போம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா சின்ன பையன் பொடியன் என்ன வந்து இப்படி கேள்வி கேட்கிறானே அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும் அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? ஆர் சம்திங் அந்த மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்றாங்க அந்த மாதிரி. இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இருந்திருக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் சுருன்னு இருக்கும். பட் கான்ஷியஸா இருந்தோம்னா வி கேன் ஒர்க் ஆன் தட் அப்படி சொல்ல வரேன். ம். அதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது பொடிங்கலாம் வரல. நான் வந்தது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அந்த பசங்களோட 3rd இயர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். லைக் ஒரு 6 இயர்ஸ் இருந்தேன் நானு. ஸோ அது வரும்போது இந்த பொடிஸ்லாம் ரொம்ப வரல அப்போ. ம். இப்ப பொடிஸ்லாம் அப்ப இல்லங்கும்போது அந்த அளவு அந்த பத்தி எனக்கு தெரியல அது. மேபி அப்ப இருந்தா இருந்திருக்கலாம் ஏதாவது அத பத்தி. ம். இவங்கலாம் கொஞ்சம் பேசம்போதே மெச்சூர்டு இல்ல சொல்ல மாட்டாங்க. அந்த ஏஜ்ல நீங்க அந்த 14 to 21 பார்த்தீங்கன்னா, எய்தர் நேரா ஓப்பனா சொல்லுவாங்க. இல்ல சொல்லாம அப்படியே ஒதுங்கி போயிருவாங்க. ஸோ ம். அதனால அத நம்ம கவனிச்சு பண்ணணுங்கிறதுனால அப்படி இருந்தது. தேர் இஸ் லைக் என்னன்னா சொல்லு பார்த்துக்கலாம். நானும் தப்பு பண்ணலாம். சொல்லு பார்த்துக்கலாம். அந்த மாரி இருந்ததுனால ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எ பியர் ரிலேஷன்ஷிப் மாரி தான? அப்படித்தான் போச்சு. அப்படிதான் போச்சு. ம். அப்படிதான் போச்சு. அண்ட் லைக் ஐ லேர்ன்ட் அ லாட் பிகாஸ் ஆஃப் தட். அந்த மாரி இருக்கும்போது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எப்படி பீப்பிளோட இருக்க முடியும்? இந்த மாரி. இப்பயும் அப்படித்தான் எல்லார்ட்டயும் பேசும்போது லைக் அதே மாரி தான். ஓப்பனா பேசும்போது நத்திங். நம்ம ஏதாவது ஒரு ஈகோ வச்சுட்டு நின்னோம்னா பிரச்சனை தான். அவங்க கூட குழந்தைங்க கூடயும். குழந்தைங்க கூட அப்படிதான். குழந்தைங்க கூட ரொம்பவே, ம். ரொம்பவே ஈகோ வச்சுன்னா முதல் 1 வருஷம் நான் போராடினது அதுதான். ம். ஈகோ இல்லாம சும்மா அவங்க கூட இருந்தோம். லைக் அவங்கள புரிஞ்சு அவங்க கூட இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா போகும் அது. ஆனா சில சமயம் போட்டு பார்க்கலாம் நடக்கும். ம். லைக் பாரத் தர்ஷன் போவோம் 1 வருஷமும். ம். அப்போ சில பசங்கலாம் வந்தாங்கன்னா, ரகல்லாம் பண்ணி எடுத்துருவாங்க அது. ம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்ல ட்ரெயின்ல மேல பர்த்ல படுத்திருப்பாங்க. ஃபேனுக்குள்ள கை விடுறேன்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு அந்த வயசுல ஒரு 13, 14 வயசுல அது ஒரு விளையாட்டு. பட் கை போனா அதுக்காக ஒரு ஆள் உட்காரணும், ஹாஸ்பிட்டல் போணும், பாரத் தர்ஷன் டிஸ்டர்ப் ஆகும் அதெல்லாம் புரியாது. இது திட்டினாலும் ஏறாது. அதனால என்னன்னா, அந்த பையனுக்கு ஸ்வீட் பிடிக்கும். அதனால உனக்கு ஸ்வீட் நீ கட்டுனோன வாய மூடிட்டு உட்கார்ந்திருந்தாப்ல. அந்த மாரி தான் ஹேண்டில் பண்ணோம். வேற வழி இல்ல. ம். ஸோ ஒண்ணுமே இந்த மாரி ஏதாவது பண்ணா தான் வேலைன்னா கூட பண்ணலாம் அவ்வளவுதான். பட் அதே சமயம் நான் தப்புன்னா, அவங்க தப்புன்னு வந்து சொல்லுவாங்க. அது ம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சிலதெல்லாம் பண்ணும்போது, அ இது எப்படின்னா, இப்போ ட்ரெய்னிங் அப்படின்னு பண்ணும்போது, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து குடுப்பாங்க. அண்ட் தே எக்ஸ்பெக்ட் யூ டூ அப்ரிஷியேட் தெம். ம். என்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் ரொம்ப இருக்காது. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் தான் இருக்கும். எப்போதுமே அந்த மாரி தான் என்னோட அப்ரோச் இருக்கும். ஸோ அடுத்து எனக்கு என்ன பண்ணலாம் அப்படிதான் பார்ப்பேன். அவர் வந்து ஏதோ நான் ஷெட்யூல் போட்டு குடுத்தேன் அவர்ட்ட பார்க்கறதுக்கு, பாரதர்ஷனுக்கு. அதுல தப்பு பண்ணியிருந்தேன். தப்பு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சாமி தப்பு பண்ணிட்டாரு நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. அது சொன்னாரு. அப்புறம் தப்ப ஒத்துட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் அங்க இருக்கும் அந்த பீப்பிளுக்கு. ஏன்னா தே லுக்ட் அப் லைக் இந்த சாமி தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணுவார்னா அவ்வளோ பக்காவா பிளான் பண்ணுவாரு. அந்த மாரி அவங்களுக்கு என்ன தேவை? எதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்து பண்ணும்போது, தே ஆல்சோ ரெசிப்ரோகேட் அதுக்கு ஏத்த மாரி. ஆட்டோமேட்டிக்கா நெறைய செட்டில் ஆகும். அது சமயம் வில் ஸ்டாண்ட் ஃபார் தெம் அப்படிங்கும்போது, நேச்சுரலி இட் வில் கோ வெல். உங்கள நம்பி அவங்களுக்குள்ள ரொம்ப வல்னரபிளா இருக்கிற ஒரு சில சிச்சுவேஷன்ஸையோ, அவங்க கோ த்ரூ பண்றதையோ, உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்டின்னா, இவரு என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. இவரு எனக்கு உதவி பண்ணுவாருன்ற நம்பிக்கை எவ்வளோ அளவுக்கு ஆழமா இருக்கணும். அதான் அந்த ம். ஆஸ்பெக்ட்ல வந்து அது ரொம்ப நான் கத்துக்க முடிஞ்சது அதுல. லைக் ஒரு ம். பெர்சன வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணாம, சும்மா அவங்கள வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அது. ஸோ அவங்க சம்ஸ்கிருதம் இருந்தா அதுல வந்து எனக்கு ரொம்ப கத்துக்க முடிஞ்சது அந்த மாரி சப்போர்ட்டிவா. இப்போ பீப்பிள் பேசும்போது அதான் ஒரு தடவ சொல்லும்போது சொன்னாங்க. "சாமி உங்ககிட்ட பேசும்போது நாங்க வந்து யோசிச்சு பேச தேவையில்ல சாமி" அப்படின்றாங்க. யாஹ்! லைக் இருக்கிறத அப்படியே சொல்லலாம் அப்படின்னு. இது பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அவரோட கிரேஸும் இருக்கு அதுல. அது வேற விஷயம். ஸோ அந்த மாரி அந்த ஆஸ்பெக்ட்ஸ் கத்துக்க முடிஞ்சது சம்ஸ்கிருதத்துல. ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம் அது. ம். அதாவது அவங்க சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாரி, அதே சமயம் அவங்க பண்றது தப்புன்னா, அதையும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் மென்மையா கரெக்ட் பண்ணலாம். இல்ல ஸ்ட்ராங்கா கரெக்ட் பண்றது என்ன தேவையோ அது பண்ண முடியும். அது அது கத்துக்க முடிஞ்சது இந்த இடத்துல. ஓகே. அது எனக்கு ஈஷால நம்ம இருக்கிறது, ஆஸ் அ கம்யூனிட்டி இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்ஸ்கிருத்தில நெறைய விஷயங்கள் நடக்கும் சுவாமி. ஈவென்ட்ஸ் நடக்கும். ஆ காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நேத்து நீங்க பேசிட்டு இருக்க சமயத்துல வந்து, ஒரு ஆன் த ஸ்பாட்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் சேர்ந்து நீங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கவிதை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ஓகே. அது ஸ்பெசிஃபிக்கா வந்து நடுவுல ஒரு புரோகிராம் பண்ணியிருந்தோம். ஒரு காம்படிஷனுக்கும் போனோம். ஒரு புரோகிராமும் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னா யோகா,
களரி அண்ட் டான்ஸ், பரதநாட்டியம் 3மே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அது வந்து சான்ஸ் இதோட பாட்டோட சேர்ந்து இருக்கும் அது. ஸோ அந்த 3 பெர்ஃபார்மன்ஸுக்கு மியூசிக் இருந்தது. பட் அத வந்து நம்ம சத்குருக்கு முன்னாடி பண்ணலாம், குரு பூர்ணிமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் டிசைட் பண்ணோம். பட் என்ன என்ன அது முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ண முடியாது. முன்னாடி ஏதாவது ஒரு இன்டர்லூட், ப்ரீலூட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு டான்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னாங்க. ம். இது முத்தையண்ணா வந்து ஆக்சுவலா இதுக்கு நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இதுல. முத்தையண்ணா வந்து தமிழ் எனக்கு வந்து தேவாரம், திருவாசகம் ரொம்ப தெரியாது வெளியில. வீட்ல ஏதோ கொஞ்சம் ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க. அதோட தெரியும் அவ்வளவுதான். பட் இந்த தேவாரம், திருவாசகம் ரொம்ப தெரியாது. பட் அண்ணா வந்து பேசும்போது நெறைய உள்ள போக போக இந்த மாரி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த மாரி இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, குழந்தைங்களும் வெளில போய் பாடும்போது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, நெறைய சேஞ்சஸ் அது கொண்டு வந்தது. தமிழ் மேல நெறைய ஆர்வம் வந்தது. பட் முன்னாடியே தமிழ்ல உள்ள இருந்திருக்கு எனக்கு தெரியல. ஆர்வம் வந்திருக்குது. ஸோ அண்ணாக்கு நெறைய கத்துட்டோம் அதுல. ஸோ அப்போ நானும் இன்னொரு பையனும் சேர்ந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏதாவது ஒண்ணு எழுதணும். வேற யாரும் இல்ல ம். எழுதுறதுக்கு. ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு ஒரு சின்ன பாட்டு மாரி எழுதலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு இல்ல. கடைசியில அந்த மியூசிக் படிக்கிற மியூசிக் பாட போற பையன்ட்ட சரி என்ன நீ ராகம் பண்ண போற? இல்லாட்டி எனக்கு ஒரு ஜஸ்ட் ஹம்மாவது டியூன். பண்ணி காமி, ம். டியூன் பண்ணி காமி. அவர் டியூன் பண்ணி காமிச்சாரு. ம். டியூன் பண்ணி காமிச்ச உடனே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ம். ஒரு பாட்டு மாரி எழுதினோம் அது. லைக் சிவாவ பத்தி கொண்ற மாரி. அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. வந்தது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் எழுதினேன், நாங்க எழுதினோம் அப்படி கிடையாது. இது வந்தது அவ்வளவுதான். அந்த பாட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது அது. லைக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் தமிழும் நல்லா இருந்தது. அந்த இடத்துலயும் நல்லா சூட் ஆச்சு. இட் வென்ட் வெல். சரி, இப்ப அந்த பாட்டு பாடுங்க. அதாவது இது வார்த்தைகள சொல்லணும்னா லைக் ஓகே. மேபி தி லிரிக்ஸ் லிரிக்ஸ்னா என்னன்னா, முழுநிலவன்று முதல் குருவானான். எழுவரின் தீவிர ஏக்கத்தை தீர்த்தான். முன்வினை கழிய முக்தி பெறடைய அன்புடன் யோகாவை அவன் அருளினானே. பாங்குடை பரதமும் பன்னிர இசையும் ஈங்கிவர் பயில ஈந்து சென்றானே. நாதமும் பரதமும் யோகமும் கலந்திங்கு நாகமணிநாதன் தாழ் பணிவோமே. அந்த மாதிரி. ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்தோம். லைக் தமிழ் என்ன சொல்றது, அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு சொல்றதுக்கு. அதுக்கும் என்ன பண்றது, அவங்க தமிழ் ஏதாவது பெருசா எழுதணும்னு சொன்னாங்க. இது வந்து எங்களுக்கு அதுவும் ரைமிங்கா வந்தது. அதையுமே இப்போ நீங்க பண்ணோம். சொன்னது ஃபுல்லாவே நீங்களே எழுதினதுதானா? நாங்க 2 பேரும் உட்கார்ந்து எழுதினது. எவ்வளவு நேரத்துல? இது வந்து டுக் 3 ஆர் 4 டேஸ். பிகாஸ் எங்களுக்கு என்ன பண்றது, எது பண்றதுன்னு தெரியல. ம். அவருக்கு ஒரு லைன் வரும். அப்புறம் எனக்கு ஒரு லைன் வரும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லைன் அவர் பண்ணது. அதுக்கப்புறம் நான் பார்த்து என்ன பண்ணலாம்னு போகும்போது ஜஸ்ட் கேம் அவுட் அவ்வளவுதான். லைக் இட் கேம் த்ரூ மீ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த இன்ட்ரோ வந்து என்ன பண்றதுங்கும் போது அதுக்கும் ஒரு ஃபார்மேஷன் வந்தது. சுவாமிஸ் 2-3 பேர் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அது. சொல்லுங்க. அது வந்து ஏற்றமிகு எழுவர் ஏக்கமாயிருக்க ஏந்தலாய் தென்திசை நோக்கி அமர்ந்து மானிடம் முய்ய மழ்வீடு அடைய அவன் அளித்தது ஆற்றல் மிகு யோகாவை. பாட்டும் பரதமும் அப்பரமனின் பரிசுகள். களவை பாங்குடன் செய்யும் களவை பயட்டோ அவன் அடியவன் அகத்தியன் அருளியது. இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் அவன் அளித்த அற்புத கலைகளை அவனுக்கே அர்ப்பணிப்பாக்க இதோ ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகள்னு அது வந்தது. லைக் இட் ஜஸ்ட் கேம் லைக் we never expected that to happen like that. அண்ட் மாஸ்டர் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சாமி இதே வச்சுக்கலாம், வேற எதுவும் பேச வேண்டாம், இதே வச்சுக்கலாம். சரி, ஆக்சுவலா அதான் முதல்ல பண்ணோம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அந்த லிரிக்கல் போடுறதுக்கு. பட் அது சரியா சூட் ஆலங்கிறதுனால அந்த கண்டென்ட்டே கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு தடவை முருகன் இது குறத்தி நடனம் வந்தது. ஸோ அதுக்கும் உட்காந்து எழுதினோம். ஸோ நான் அந்த தமிழ் போவேன், பிரத்யுதா வில் சிட் ஃபார் இங்கிலீஷ் வித் ஃபியூ சில்ட்ரன் அந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு 3 நாள் மண்டே பிடிச்சிட்டு சுத்தினோம். அது 2 பேருமே என்ன பண்றதுன்னே தெரியல. பட் பாட்டு வேணுங்கிறாங்க. சரி நம்மளே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அதை எழுதி கொடுத்துருங்க. இது எல்லாமே முத்தையண்ணா வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வைப்பாங்க. தேவாரம் கத்துக்கிறது, தேவாரம் பத்தி பேசுறது இருக்கு. பிளஸ் எப்படி தமிழ் எழுதலாம், என்ன இது அந்த மாதிரி கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ் பத்தி அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம் அப்ப குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் இதுல ஆர்வம் காமிச்சாங்க சுவாமி. ஒரு சிலவங்க ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா நல்லா இருக்குமா. இப்போ நான் சொன்ன குழந்தை இந்த மாதிரி எழுதுறது நல்லா எழுதுவாங்க. ஒரு குழந்தை நல்லா பாடுவாங்க. ஒரு குழந்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை டிராமா பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை வெளில கொண்டு வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம். அவ்வளவுதான். அதுக்கு புஷ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது கொஞ்சம் சோம்பேத்தனம் இருக்கும். அவங்க தள்ளி ஸ்க்ரூ போட்டு பண்ணணும் அவ்வளவுதான். பட் அந்தந்த ஏரியால அந்தந்த குழந்தைங்க இருந்ததுனால இட் வென்ட் சோ பியூட்டிஃபுல்லி. லைக் நம்ம ஆள் இல்லாம இல்ல, ஆள் எல்லாத்துக்கும் இருந்தாங்க.
அவ்வளவுதான். ம். சுவாமி நீங்க இப்போ நீங்க 6 வருஷம் சம்ஸ்கிருதத்துல இருந்திருக்கிறீங்க. பல பேரண்ட்ஸ பார்த்திருப்பீங்க. பல குழந்தைங்க உள்ள வந்துட்டு போறது எல்லாமே நீங்க கவனிச்சிருக்கீங்க. மேபி இந்த கேள்வி வந்து இந்த ஆடியன்ஸ்ல நெறைய பேருக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சம்ஸ்கிருதி பேரண்ட்டா, ஒரு ஆஸ்பைரிங் பேரண்ட்டா அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைய எப்படி தயார் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஃபார் சம்ஸ்கிருதி. ஒண்ணும் தயார் பண்ண வேண்டாம். ஒண்ணுமே பண்ணாம விட்டா போதும். சும்மா விடுங்க அவங்க ரெடியா ஐயோ! என்ட்ட வந்துரும். நெறைய பேர் கேட்கறாங்க சுவாமி. இல்ல அது என்னன்னா, வேற வகையில அதாவது குழந்தை தனியா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற மாரி, லைக் டாய்லெட் பாத்துக்கிறது. அந்த மாரி சில விஷயங்கள் இண்டிபெண்டன்ட்டா பண்ண வர ரெடி பண்ணுங்க அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் தேவையில்ல. சும்மா விட்டீங்கன்னா அவங்களே வந்து நல்லா இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணா அதான். சம்திங் யூ மேக் தெம் லேர்ன். அன்லேர்னிங் தான் ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல சுவாமி. நெறைய குழந்தைங்க வந்து அவங்க பேரண்ட்ஸோடயே தான் இருப்பாங்க. சோ இங்க வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு அதான் சொல்றேன். ம். இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ, அது மாரி நம்ம ரெடி பண்ணணும். பட் எமோஷனலி தே வில் நாட் பி ரெடி இல்ல டூ லீவ் தி எமோஷன் இட் வில் பேரண்ட்ஸ். டேக் டைம். குழந்தைங்க தானே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குலாம் டைம் ஆகும்ப்பா அது. சின்ன குழந்தைங்க எப்போதுமே அழுவாங்க, இது இருக்கும். எல்லாமே ரகல இருக்கும். ரகல இல்லாம இல்ல. ம். குழந்தைங்கள ஹேண்டில் பண்றதுன்னா அப்படித்தானம்மா. சோ இப்ப நீங்க முதல் டைமா குழந்தைங்க உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு அவங்க ஹோம் சிக்னஸ் எஸ் இருக்கும். ஆல் ஆஃப் இருக்கும். தோஸ் இப்போ திங்ஸ். ஃபர்ஸ்ட் டைம்னு மட்டும் இல்லம்மா. இப்போ ம். 21 டேஸ் ஹாலிடேஸ் ஆமா. போயிட்டு வரும்போது அது எக்ஸாக்ட்லி. அப்பவும் இருக்கும். இருக்கும். ம். ஸோ அது வந்து வி நோ எந்தெந்த குழந்தைங்க எப்படி எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியும். ம். கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சு போயிரும். எது எது பண்ணா அவங்களுக்கு சால்ஜா கொடுக்கலாம், சமாளிக்கலாம்னு தெரியும். அந்த ம். மாரி சமாளிச்சுக்கிறது. ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஹேண்டில் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ம். பிடிவாதங்கள் இருக்கும். ம். எல்லாமே. ஒண்ணு குரூப்பா இருக்கும்போது சில விஷயங்கள் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ரேதர் தன் இண்டிவிஜுவல் சைல்ட். இன்னொருத்தர இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள பாருங்க எப்படி செட்டில் ஆயிட்டாங்க. நீ இப்படி இருக்கு. இன்னும் சின்ன குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்கேன்னா, ம். தேல் கம் அவுட். ஃபியூ ம். ட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரேட் அவ்வளவுதான். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா அந்த மாரின்னு இல்ல. பட் ஒரே ஒரு ஒன் திங் வாட் ஐ லேர்ன்ட் இன் சம்ஸ்கிருத் இஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அன் இன்ஸ்பைரிங் பெர்சன் அண்ட் வேர் தே லுக் அப் டு யூ திங்ஸ் வில் ஹேப்பன். யாஹ்! நம்ம சொல்றது முதல்ல அவங்க கவனிக்கிறதுக்கு விருப்பமா எஸ், இருக்கணும் இல்லையா? எஸ். நான் கவனிக்கணும்னா என்ன விட ஏதோ தெரிஞ்சிருக்குது. இல்ல அவங்க நம்ம அக்கறைக்கு சொல்றாங்க. இந்த மாரி அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு சூழ்நிலை உருவாக்கும். ம். அப்ப போங்க நீங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எந்த டிப்ஸும் குடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல டிப்ஸ் ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல. ஆக்சுவலா என்னன்னா குழந்தைங்க நீங்க ஏதாவது லேர்ன் பண்ண வச்சு அன்லேர்ன் பண்றது தான் கஷ்டம். ம். நீங்க ஒரு மாரி இது பண்ணுவீங்க. பட் அங்க சூட் ஆகாது அது. அதனால நாங்க பேசிக்கா சொல்றது என்னன்னா, ம். யூ ஜஸ்ட் தனியா இருக்கிறதுக்கு, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு டாய்லெட் அதெல்லாம் ரெடி பண்றது. ம். லைக் அம்மாவோட தனியா இருக்கணும்னா, ம். கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட் வீட்ல விட்டு அந்த மாரி ரெடி பண்ணி கொண்டு வரணும் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ம். அந்த அட்மாஸ்பியருக்கு அவங்க சூட் ஆற மாரி கொஞ்சம் கொண்டு வந்தா போதும். இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க, விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ம். மாரி இருக்காங்களா? மத்தபடி அவங்களுக்குள்ள எந்த விதமான பழக்கவழக்கங்களோ, இல்ல லைக்ஸ், டிஸ்லைக்ஸோ எது இருந்தாலுமே கூட இட் வில் அது நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது நீங்க குடுக்கணும். ம். எகைன் அது பிரச்சனை அது இருக்கிறது. கோர் இருக்கிறத ஹேண்டில் பண்றது ஈஸி. ரேதர் தென் புதுசா ஒண்ணு உள்ள போடுறத விட, அது ம். இன்னும் ஆழமா புடிச்சுப்பாங்க. கோர் இருக்குன்னா, இந்த கோர் ரைட்டா தப்பான்னு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னாலே அதுக்கு ஏத்த மாரி வெளில வந்துருவாங்க அதுலேருந்து. ம். ம். தட் இஸ் வாட் அவர் வேலை என்னன்னா, கரெக்ட்டா கைட் பண்ணி கொண்டு போணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ சம்ஸ்கிருதின்னு எடுத்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் தர்ஷன் போறோம்னா, பாரத் தர்ஷன் பிளானிங் ஒருத்தர் பண்ண சொல்லுவோம். அங்க என்னென்ன எடுத்துட்டு போணும், என்னென்ன பண்ணணும், அது ஒருத்தர் பண்ண சொல்லுவோம். ஃபுட் ஆர்கனைஸ் ஒருத்தர் பண்ண சொல்லுவோம். இந்த மாரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் ஒவ்வொருத்தர். அங்க பஸ்ல போனா பஸ்ல பார்த்துக்கிறது ஒருத்தர். சோ தட் த டர்ன் வில் சேஞ்ச் ஓவர் பாரத் தர்ஷன். சோ தட் வி ட்ரெயின் பீப்பிள் இன் ஆல் தோஸ் திங்ஸ். அதனால ஷெட்யூல் ஒருத்தர் போடுவாங்க. அந்த ஷெட்யூல்ல பார்த்து என்னென்ன தப்பு இருக்கு, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுவோம். சில பேர் 2, 3 பேர் சொல்லுவாங்க. சாமி எப்ப பார்த்தாலும் எப்படி சாமி தப்பு மட்டும் உங்க கண்ணுல படுது அப்படிம்பாங்க. பிகாஸ் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது, நான் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது, அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு 1008 கேள்வி கேட்கும்போது, திங்ஸ் பிகம் கிளியர். சோ அந்த கேள்வி கேட்கறது கரெக்ட்டா கேட்கணும். அதனால பிரச்சனைகள் வரும். அதையும் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி நீங்க இந்த பாரத் தர்ஷன் அப்படின்றது வந்து ஃபார் தி ஆடியன்ஸ் இது வந்து இயர்லி ஒரு ட்ரிப் குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கு அவங்க கல்ச்சர் அடாப்ட் பண்ணணும். அவங்க என்ன பார்க்குறாங்கறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட்டிட்டு போற ஒரு இது அதாவது என்ன அந்த ஸ்டேட்ட பத்தி, அவங்க ம். ஃபுட் என்ன, அவங்க கலாச்சாரம் என்ன, அவங்க கலாச்சாரம் எப்படி இருப்பாங்க, எப்படி வாழ்வாங்க, எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் உடை, நடை, உடை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமான இடங்கள் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போவாங்க. அ அவங்களுக்கு அது மோர் லைக் எ ட்ரிப் அண்ட் எஸ். அ சோ தே வாண்ட் டு என்ஜாய். ய அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணுங்கும்போது இட்ஸ் ம். அ பேலன்ஸ். அது கொஞ்சம் போராட்டம் தான். பட் சம்ஹவ் வி லேர்ன்ட் இட். எங்க எங்க டீம்ல தியானேஷ். ஸோ அவர் வந்து சம்ஸ்கிருத்தில இருந்து வந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர்கிட்ட தான் நாங்க இப்ப ரீசென்ட்டா ஒரு ஒரு 3 டே ட்ரிப் போறப்போ அவர்கிட்ட ஆர்கனைசிங் குடுத்தோம். லக்கேஜ் யாரு செக் பண்ணுவா? ஹேண்டில் பண்ணுவாங்க. மெடிக்கல் டீமு, அப்புறம் வந்து வேற என்ன?
ஹெட் கவுண்ட் எடுக்கிற டீம், பிளானிங் டீம், இப்படி ஒரு 7 டீம் போட்டிருந்தாரு. நாங்க இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். வந்து எல்லாத்துக்கும் பேரெல்லாம் போட்டு, "அக்கா, சாரிக்கா, உங்கள கேட்காமயே நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டேன். நான் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் குட், நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகேவாக்கா?" குட், குட். அப்படின்னாரு. எனக்கு அப்படி இருந்தது. ஓ! சோ ஐ தாட் இதுதான் வந்து சம்ஸ்கிருதி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னுட்டு. அதுல என்னன்னா, நாங்க மெடிக்கல் இத பத்தி யோசிக்கல. அண்ட் வி வேர் குரூப் ஆஃப் 18 பீப்பிள். அதுல 2 பேருக்கு அடிபடுது, இன்க்ளூடிங் மீ. சோ எல்லாம் வச்சிருந்தோம். எவ்ரிதிங். எனக்கு அப்ப அவ்ளோ ஆச்சரியமா இருந்தது. இது நம்ம யோசிக்கலையே, ஆனா அவ்ளோ தூரம் பிளானிங்ல கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. நெறைய சமயத்துல நம்ம மிஸ் பண்றத அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணல சாமி, ம். இதெல்லாம் யோசிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். வீட்டுக்கு போனாங்கன்னா, சப்போஸ் எங்க போறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா, வீட்டுக்கு போனாங்கன்னா, அடுத்த தடவ எங்க பாரத் தர்ஷன் போறோமோ, அத பத்தி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ம். சோ தட் இட் 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 வென்ட் ஆன் நைஸ் அது. ஸோ டெஃபினட்டா அவங்க பார்க்குறப்போ ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கூட. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி, அவங்களோட நாலேஜ்லயும் சரி, டெஃபினெட்லி தே ஆர் கிளாஸ் அபார்ட். வி குட் கிளியர்லி சீ மெனி பீப்பிள் அட்லீஸ்ட். நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க. அதெல்லாம் ரொம்ப அதான் சத்குரு சொல்லுவாரே, "தே ஆர் நாட் ஃபார் த யுனிவர்சிட்டி, தேர் ஃபார் த யுனிவர்ஸ்" அப்படிங்கும்போது, டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. அந்த மாதிரி. ஆனா அதே சமயத்துல அந்த சைல்ட் லைக் இன்னோசென்ஸையும் நான் பார்க்குறேன். 2மே ஒரு மாரி இருக்கு. ஒரு மிக்ஸடா இருக்காங்க அவங்க. அதாவது இந்த ஆர்கனைசிங்லயும் நம்ம பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லி நடந்திருக்குது, அவங்க சொல்லி நடந்திருக்கு, எல்லாமே நடக்கும். நான் சொன்னேன் அந்த ம். பையன் ஸ்பந்தஹால் ப்ரோகிராம் பத்தி. அதே பையன் வந்து மியூசிக்லாம் பார்த்துட்டு இருந்தார். ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. தேவாரம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து முத்தையண்ணா ரமீன் மேந்தன் முத்தையண்ணா ப்ரோகிராம் இருக்கும். அங்க எப்போ வருவாரோன்னு சொல்லிட்டு. டிசம்பர்ல யூசுவலா அந்த மார்கழி மாசம் நடக்கும். அதுக்கு சாண்ட் தேவாரம் இந்த மாதிரி சான்ஸ் இல்ல மத்த சான்ஸ்லாம் பண்ண போவாங்க. அந்த பர்ட்டிகுலர் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது, மாதர் மடப்புடியும் அந்த பாட்டு, அது கொஞ்சம் ட்ரம்ஸ்ல வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அது கொஞ்சம் அந்த ம். மாரி தான் டிசைன். இவரு திருஞான சம்பந்தர் அப்படி தான் பாடியிருப்பாரு அது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்கா அது சில யாழ்முறை பண்ண சொல்லுவாங்க அத. ஸோ அதுக்காக பார்க்கும்போது வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொன்னு கொண்டு வந்தா நான் சொன்னேன், "இது வேண்டாம் பெரிய ட்ரம் வச்சுக்கலாம்" அப்படின்னு. "இல்ல, இல்ல அந்த பையன் பெரிய ட்ரம் வேண்டாம். இதுதான் நல்லாருக்கும்" அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணி பேசி பெரிய ட்ரம் கொண்டு வந்து வச்சு தே தே பெர்ஃபார்ம்ட் இட். அது அங்க போய் பண்ணும்போது அந்த அன்னைக்கு உண்டான ஸ்பீக்கர் அத கவனிச்சுட்டு, லைக் இந்த பாட்டு வந்து இந்த பெரிய ட்ரம்ல எப்படி ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டம் அந்த பெரிய ட்ரம்ஸ் வாசிக்கிறது. அத வாசிச்சு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த வகையில அவர் அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன. ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது நம்ம பண்றோம். இது அப்படி இல்ல. த்ரூ நம்ம மூலமா வருது அவ்வளவுதான். தட் இஸ் ஆல். இது பெருசா நம்ம பண்ணோம் அது இதுன்னு போனோம்னா ஈகோ தான் வரப்போகுது. பட் சும்மா விட்டுட்டோம்னா அது நடக்குது அவ்வளவுதான். ஆனா பேசிக்கா நான் எப்படி சொல்லணும்னு விரும்புறேன்னா, இங்க இருக்கும். அது பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்குறாரு அவ்வளவுதான். ஏன்னா அந்த தாட் 2 தடவ வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு அந்த தாட் 2 தடவ. ம். ரொம்ப ஒரு மாரி டிஃபரண்ட் அட்மாஸ்பியர் இருக்கும் உள்ள. அப்போ ஒரு கேள்வி வந்து 2 தடவையும் அதே கேள்வி தான் வந்தது. இப்போ உனக்கு முன்னாடி சிவா வந்தா என்ன கேட்ப? அப்படின்னு. எனக்கு வந்து தான் சொன்னேன், இந்த ஆன்மீகம் பத்தி ரொம்ப தெரியாது. சிவா பத்தி ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஸோ எனக்குள்ள நானும் யோசிக்கல. பட் எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, இப்ப சத்குரு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு என் மூலமானா, அந்த மாரி நான் மாறணும். அந்த மாரி என்ன ரெடி பண்ணிக்கணும். அந்த மாரி மாறணும்னு ஒரு தாட் வரும். அவ்வளவுதான் இருக்கு. அத தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆ, ஏதோ ஏதோ ஒண்ணு தேடுதல் இருக்கும். ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன். நான் இப்படி மாறணும்னு இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி தேடி போனா, நீங்க ரொம்ப சிம்பிளா ஆ அவருக்கு என்ன தேவையோ, அத செய்யக்கூடிய ஒரு நபரா என்ன மாத்தினா போதும். ரொம்ப சிம்பிள் சுவாமி. இல்ல அவர் எதிர்பார்க்கிற மாரி எந்த மாரி இருக்கணும் எதிர்பார்க்கிறோம், அந்த மாரி மாறினா போதும். அப்படி இருந்தா போதும்னு தோணும். 2 தடவையும் ஸ்ட்ராங்கா அதான் வந்துச்சு. இத தாண்டி எனக்கு யோசிக்க தெரியல அவ்வளவுதான். யாரோ ஒரு பையனோட உங்களுக்கு தொடர்ச்சியா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் அவர் கூட இருந்துட்டே இருந்தது. கொஞ்சம் அப்படி ஆ ஒரு ஃபைட் மோட்ல இருந்த மாரி இருந்தது. ஆனா நீங்க என்னைக்கு வந்து நான் சம்ஸ்கிருதத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ, பசங்கலாம் வந்து அழுதாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அது எப்போ நடந்தது? வாட் ஹேப்பன்? அதாவது நான் சொன்ன மாரி சம்ஸ்கிருதி போம்போது எப்பவுமே லைக் அந்த ஏஜ் குரூப் உங்களுக்கு தெரியும். ம். அடலசன்ஸ் அண்ட் டீன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எப்போதுமே ஃப்ரிக்ஷன் இருக்கும் அது. ஏன்னா நானும் புரிஞ்சுக்க தெரியல, அவங்களும் என்ன புரிஞ்சுக்க தெரியல. பட் ஸ்லோவா அது அப்படியே எவால்வ் ஆக 2 பேருக்குள்ள அந்த ரேப்பும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆக சேர்ந்து சேர்ந்து தான் சுத்துவோம் எல்லா இடத்துக்கும். விளையாடுறது சேர்ந்து விளையாடுவோம். என்னால சிலது முடியாது. பிகாஸ் முட்டி அடிபட்டனா முடியாது. பட் ஸ்டில் சம்திங் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு அதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா எது தேவையோ அவங்களே பார்த்து பண்ணுவாங்க. சாப்பாடு கொண்டு வரது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ
முத்தாய்ப்பா சொல்லுவோம்னா கடைசியில் சம்ஸ்கிருதியை விட்டு நான் ரிலீவ் ஆகி வேற இது போறேன்னு உடனே இந்த ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன அந்த சம்ஸ்கிருதத்தில் சண்டை போட்ட அந்த பையன் வந்து அப்படி கண்ணில் தண்ணியோட நீ போகக்கூடாதுன்னு அப்படி ஆகுதாப்புல. ஸோ ரொம்ப ஒரு பெருமைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அளவு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், லைக் ரிலேஷன்ஷிப் அந்த அளவு உருவாக்க முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட பண்ண முடியுது, பண்ண தெரியுதுங்கும் போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் யாரோ கஞ்சி கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்களே, நீங்க இன்னைக்கு சாப்பிடுறீங்களா? அதான் அந்த பர்சன் தான் இது பண்ணிட்டு போகும்போது நான் கஞ்சி அந்த சமயத்துல டயட்ல தான் இருந்தேன் நான். சொன்னார், சரி இந்த கடைசி சாப்பாடுனா ம். வாய்க்கரிசி இல்ல, லைக் ஈஷால சம்ஸ்கிருதில இருக்கும்போது நீங்க கடைசி இது நான் மீல் இப்ப கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ம். உடனே ஓடி போய் அவர் போய் கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப he felt so happy about it, like at least I did this for சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சம்ஸ்கிருதி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இங்க ஒரு விசிட்டர்ஸோ இல்ல வாலண்டியர்ஸோ யாரு பார்த்தாலுமே அது அப்படியே வந்து ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அவங்க போறது வர்றது. ஐ திங்க் சம் பீப்புள் மேபி தேர் அஸ்பைரிங், ஓகே கேன் ஐ பி ஹியர் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, மேபி கேர்டேக்கரா இருக்கலாம், மேபி டீச்சரா இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில நான் சம்ஸ்கிருதி கூட இருக்க முடியும், இல்லை இருக்கலாம்னு அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அவங்களுக்கு என்ன வார்னிங் கொடுக்க விரும்புறீங்க? இது பிரச்சனையான ஏரியா. இது நம்ம போறோம் அப்படின்னு இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்க மூவ் ஆகும். பட் மூவ் ஆகும்னா ஜென்ரலா இஃப் யூ மூவிங் இன் சம்ஸ்கிருதி அங்க பார்த்துக்க போறீங்கன்னா நம்மள நம்ம கழட்டி வச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஈகோவை கழட்டி வச்சாதான் அங்க வேலை பண்ண முடியும். ஈகோ இருந்ததுன்னா வீல் சஃபர், சில்ட்ரன் ஆல்சோ வில் சஃபர். அதே சமயம் எனக்கு தேவையானதை நான் பண்றேன்னு இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணும் அந்த தாட் இருந்ததுன்னா நிச்சயமா ரிலேஷன்ஷிப் வில் பி மச் பெட்டர். அதுக்கு மேல தாண்டி அப்போ அங்கேயே சொல்லுவாங்க அந்த சூழ்நிலைக்கு என்ன சம்ஸ்கிருதி எப்படி இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போ சொல்லுவாங்க. கடந்த கடந்த 30-31 வருஷமா சும்மா இந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்தே வந்திருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இன்னர் ஃப்ரீடம், ஒரு ஜாய் உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு. பெரிய கால்குலேஷன் இல்லை, பெரிய போராட்டம் இல்லை, இந்த மாதிரி தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. ஐ திங்க் இதுதான் நான் கேதர். போராட்டம் இல்ல, போராட்டம் இருந்திருக்குது, இல்லாம இல்ல போராட்டம். பிகாஸ் நம்ம ஈகோங்கிறது அங்க இருக்கு, அது எடுக்கிறது அவ்வளவு பெரிய போராட்டம். பட் தட் எவல்யூஷன் உங்களுக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாக்கனா 10 வருஷம் முன்னாடி இருந்த அந்த அளவுக்கான போராட்டம் இப்போ கொஞ்சம் நிச்சயமா குறைஞ்சிருக்கு, நிச்சயமா குறைஞ்சிருக்கு. சம்வேர் இந்த நீங்க இவால்வ் ஆயிட்டே வரீங்க. இட்ஸ் நாட் தட் யூ ஆர் தேர் yet. I don't know where. நான் எவால்வ் ஆன தெரியல, உள்ள இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கு. Yeah, that is what it is. So இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேர், சத்குருவை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு என்ன, what is it one thing that you would like to share? என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவா சத்குரு வந்து ஒரு மனிதனை தான் பார்க்குறாங்க. மனிதனா ஒரு அவரை பார்க்கும்போது அவர் செய்யறது செய்யாதது இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஓடும். அதை தாண்டி ஒரு குருவா ஒரு தன்மையா பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே வேற, அதை நம்மளை எப்படி எடுத்துட்டு போங்கிறதே வேற. ஸோ அந்த ஷிஃப்ட் எப்படி கொண்டு வந்து நம்மளுக்குள்ள பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆரம்ப காலத்தில் பார்ப்போம் சத்குரு ஒரு மனிதனா பார்ப்போம், நம்மளே பெட்டரா இருக்காங்க அந்த மாதிரி பார்ப்போம். பட் அஸ் அ குரு அவர் நம்மளுக்குள்ள ஒர்க் பண்ண அலோவ் பண்ணோம்னா நிறைய பண்ண முடியும், நிறைய பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான்.